வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்க? மா காலையில முதல் பூஜைக்கே வந்துட்டேன். நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நாம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து கிளம்பி வந்திருக்கலாமே. உன்னை கூப்பிடலான்னு அவரு சொன்னாரு. நான் தான் வேண்டாங்க, அவ தூங்கிட்டு இருப்பா, எழுப்ப வேண்டாம், நாம மட்டும் கோயிலுக்கு போலான்னு. இங்க வந்து பார்த்தா நீ கோயிலுக்கு வந்திருக்க. இல்லம்மா, எனக்கு மனசு சரியில்லை, அதான் தனியா வரணும்னு தோணுச்சு. நைட்டு என்னென்னமோ கனவெல்லாம் வந்தது, அதான் உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். கனவு காண்றதுல கூட அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன ஒரு ஒத்துமை. என்னப்பா சொல்றீங்க? அட ஆமாமா, இப்பெல்லாம் உன் அம்மாவுக்கு படுக்கும்போது கெட்ட கனவா வருதுன்னு காலையில எழுப்பி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. இங்க வந்து பார்த்தா நீயும் அதே தான் சொல்ற. என்னங்க பாத்தீங்களா, எனக்கும் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கு, அதே மாதிரி புனிதாக்கும் கெட்ட கனவு வந்திருக்கு. என்னங்க மனசுக்கு ஏதோ சரியா படலங்க, பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேத்து நடந்த விஷயம் உங்க 2 பேர் மனசுலயும் ஓடி இருக்கு, அதுதான் உங்களுக்கு கனவா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா போலாமா. இதுக்கு மேல ஒன்னும் யோசிக்காதீங்க. வாமா புனிதா, சரிம்மா. வா. சரவணா வாப்பா, உட்காரு. இல்ல மாமா பரவாயில்ல. அட பரவாயில்ல, உட்காரு. தேன்மொழி கொஞ்சம் இங்க வா. வாப்பா. அத்தை, தெய்வானா எங்க? அவ ரூம்ல இருக்கா. ஏதாவது சாப்பிட்டாளா? எங்கப்பா, நீங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள போனவதா. என்னத்த சொல்றீங்க? ஏன்பா எதுக்கு பதற? தெய்வானா எனக்கு போன் பண்ணிருந்தா மாமா, அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தா, என்னென்னமோ சொன்னா. நான் பயந்து போய் தான் இங்க கிளம்பி வந்தேன். என் பொண்ணு அப்படி என்னப்பா பேசினா? அது இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றா. தேவானே, என்னங்க அவளுக்கு எங்க புத்தி இப்படி எல்லாம் போகுது? நாமளா இல்லையா அவளுக்கு? தேன்மொழி கொஞ்சம் அமைதியா இரு. அவ பேசினதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை அத்தை. அதான் அவளை பாத்துட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். தெய்வானிய போய் பாத்துட்டு வந்துட்டுமா? என்னப்பா பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? தெய்வானா, தெய்வானா, சரவணா வந்திருக்கான் பாரு. சரவணா அவ ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. சரி மாமா. தெய்வான, 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 கதவை திறக்க மாட்டா. தெய்வான, கதவு தரடி. தெய்வான, சரவணா வந்திருக்கா, கதவு தரமா. தெய்வான, தெய்வான, கதவு தர. தேவான, தெய்வான, உன்னை பார்க்கதாமா வந்திருக்காரு, கதவு தரமா. தெய்வான, தேவான, ஐயோ, என்னங்க இவ்வளவு தட்டி கதவு திறக்க மாட்டேங்கிறா? சரவணா அவன் நம்பர் கொஞ்சம் கால் பண்ணி பாரு. தேவான, தெய்வான, மாமா ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறா மாமா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? தெய்வான, பின்னாடி ஜன்னல் வழியா பார்க்கலாம் வா. போங்க. தெய்வான, தெய்வான, கதவு திற. தெய்வான, வா. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு ஜன்னல் அடி? நீ பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. தெய்வான, தெய்வான, தேவான, கதவு தர. அம்மா வந்து கதவு தரமா. தெய்வான, தெய்வான, கதவு திற. தெய்வான, என்னங்க கதவு திறக்க மாட்டேங்கிறா? நீ ஒண்ணும் பதட்டப்படாத. தேவான, தெய்வான, தேவான, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். தெய்வான, தெய்வான, கதவு திற. தெய்வான, 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 தேவான, என்ன பண்றமா நீ? கதவு திற. தெய்வான, 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 நீயும் கதவு திறக்கவே மாட்டேங்கிறா. தெய்வான. அத்தை, நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. ஏன் தம்பி? பின்னாடி போங்க அத்தை. மாமா என்னாச்சு? ஏய், அறிவிற்காடி உனக்கு? எதுக்கு எங்களை இப்படி பயன்படுத்துற? நான் என்ன பண்ண?
நீ என்ன பண்ணியா? இவ்வளவு நேரம் கதவு திறக்காம உன் கனவுலகத்துல இருந்தியா? எல்லாரும் பதறி போயிடும் தெரியுமா? என்னம்மா நீ? உயிரே போயிடுச்சு தெரியுமா? அம்மா என்னம்மா நான் பண்ண? மாமா எது தோணுனாலும் மனசு பாரமாவே இருக்கு, நிம்மதியாவே இல்ல மாமா. அதனாலதான் சத்தமா பாட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணனே. போன் ரிங் ஆனது எனக்கு தெரியாது மாமா. நான் ஐபாட்ல தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரியா போச்சு. இப்படி எங்களை பயமுறுத்திட்டியேம்மா. சரவணுக்கு போன் போட்டு என்ன பேசுன? உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவியா? என்ன சொன்ன? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா செத்து போயிடுவேன்னு சொன்னியா? சொல்லு, சொன்னியா? இவ்வளவு தூரம் உன்னை பெத்து வளர்த்து எல்லாம் இப்படி வாரி கொடுக்கதானா? சரவணனை பாத்தியா? நேத்து நீ பேசுனதை வச்சு அவன் நைட்டு கூட சரியா தூங்காம காலங்கதால இப்படி கிளம்பி வந்திருக்கா. அம்மா தெய்வான, உங்க 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு முதல்ல நீ நம்பணும்மா. தெய்வான, எந்த தப்பான முடிவுக்கும் வந்துடாதம்மா. பா மத்த எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஜாதக சம்பந்தப்பட்டதுப்பா. நாளைக்கு நம்பி மாமாக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அது என்னாலதான்னு சொல்லுவாங்க. சரவணன் மாமாக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தெய்வான, நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானா? என் மனசை யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமாருன்னு சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். சரவணா, இத பாருப்பா, ஒரு விதத்துல இவ பயப்படுறதும் நியாயம் தானே. உன் மனச மாத்த முடியாட்டியும் நாச்சிமுத்து அண்ணனும் மணிமேகலையும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் அண்ணி மனச மாத்தி அவங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடாமதான் செய்வாங்க. இத நினைச்சதா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு சரவணா. அத்தை, என்ன மீறி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? அப்பா அம்மா முன்னிலையில இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு புனிதாக்கா சொல்லிருக்காங்க அத்தை. இதை விட வேற என்ன வேணும்? நாச்சிமுத்து மாமாவும் மணிமேகலாத்தையும் என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. ஆனா என்னை விட உன்ன நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு நான் கிளம்பி வந்தேன். நீ என்னை இன்னும் டென்ஷன் பண்ணிட்ட. நான் கிளம்புறேன். சரவணா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். அப்படிதான். மெதுவா மெதுவா மெதுவா. மா, என்னம்மா கிச்சன்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்படி ஹால்ல உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்க? இன்டீசன்ட் ஃபெல்லோமா நீ. செக். ஏண்டா 3 வேளை நான் சமைக்கிறத மூக்கு பிடிக்க திங்குறியே, அது உனக்கு இன்டீசென்ட்டா தெரியல? இப்படி ஹால்ல உட்கார்ந்து நான் காய்கறி வெட்டுறது உனக்கு இன்டீசென்ட்டா தெரியுதா? டேய், நான் பார்க்க தானே போறேன் உனக்கு வரவல. அவகிட்ட வக்கனையா இப்படி உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இப்படி பேசி பாரு, உன் மூஞ்சிலே குத்துவா.